அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக நிதியமைச்சராக இருந்தவருக்கு தன்னுடைய சொத்துக்கள் குறித்த விவரங்கள் நினைவில்லையா என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பி இருக்கிறது. ஓ பன்னீர்செல்வத்திடம் எம்பி நவாஸ்கனி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பான குறுக்கு விசாரணையின் போது நீதிபதிகள் இக்கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். நிலம் தொடர்பான விவரங்கள் நினைவில் இல்லை என்பதால் ஆடிட்டரிடம்தான் கேட்க வேண்டும் என்றும் ஓபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் வழக்கு தொடர்ந்த என்னிடம் ஏன் இத்தனை கேள்விகள் எழுப்பப்படுகின்றன என்றும் தற்போது ஓ பன்னீர்செல்வம் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்கள். கடந்த 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வேட்பாளர் நவாஸ்கனி வெற்றி எதிர்த்துதான் ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. ஏற்கனவே இந்த வழக்கில் ஓபிஎஸ் தரப்பில் 35க்கும் மேற்பட்ட ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டு சாட்சியம் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் இன்று அவருக்கு எதிராக குறுக்கு விசாரணை என்று நடத்தப்பட்டது. அதாவது எம்பி நவாஸ்கனி தரப்பில் ஓபிஎஸ் இடம் ஒரு குறுக்கு விசாரணை தற்போது நடத்தப்பட்டது. அதில் ஓபிஎஸ் தாக்கல் செய்திருந்த அது வேட்பு மனு, அதில் குறிப்பிட்டிருந்த தொழில், அதன் மூலம் கிடைத்த அந்த வருமானம் மற்றும் நிலங்கள் சொத்துக்கள் தொடர்பாக பல்வேறு கேள்விகள் அவரிடம் எழுப்பப்பட்டது. அப்போது தான் பால் பண்ணை வைத்திருப்பதாகவும் அதில் 40 மாடுகள் இருப்பதாகவும் அதன் மூலம் கிடைக்கும் வருவாய் தன்னுடைய குடும்ப செலவிற்கு பயன்படுத்துவதாக ஓபிஎஸ் தெரிவித்தார். அதே போல அந்த மாடு வளர்ப்பு, விவசாயம், நிலங்கள் மட்டுமில்லாமல் தான் பல தொழில்கள் செய்து வருவதாகவும் என்று தெரிவித்தார். ஓபிஎஸ் தன் வேட்புமனுவில் குறிப்பிட்டுள்ள நிலங்கள் தொடர்பான கேள்விகளுக்கு தனக்கு நினைவு இல்லை என்று தெரிவித்தார். அப்போது நவாஸ்கனி தரப்பு வழக்கறிஞர் தமிழகத்தின் நிதியமைச்சராக இருந்தவருக்கு இது நினைவு இல்லையா என்று கேள்வி எழுப்பினார். அப்போது தன்னுடைய ஆடிட்டருக்கு தான் இதை பற்றி தெரியும் என்று ஓபிஎஸ் விளக்கம் அளித்தார். தொடர்ந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் ஒரு கட்டத்தில் கோபமடைந்த ஓபிஎஸ் தான் தொடர்ந்த தேர்தல் வழக்கில் தன்னை மட்டும் ஏன் இப்படி கேள்வி எழுப்புவது என்று ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். அதே போல தான் வாங்கிய சில நிலங்கள் பஞ்சமி என்று தெரிந்த பிறகு அதை திரும்ப ஒப்படைத்து விட்டதாகவும் இந்த குறுக்கு விசாரணை போது அவர் தெரிவித்துள்ளார். இதை தொடர்ந்து இந்த குறுக்கு விசாரணை தொடர்ச்சியாக நிறைவடைவதால் இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஜனவரி 9ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. பாலகு, விவரங்களுக்கு நன்றி மதன்.